இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து கல்ட் கிளாசிக் மூவிஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அந்த கேட்டகரியில வேற எந்தெந்த படங்கள்லாம் வருதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா 2010 டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்துல வெளியான 1001 படம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பெரிய சர்ச்சையை சந்திச்சது அப்படின்னா அது இந்த படம் தான். இந்த படத்தை இப்ப இருக்கிற ரசிகர்கள் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துல இதுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கல. இந்த படம் பெரிய சர்ச்சைகளையும் கலவையான ஒரு விமர்சனங்களையும் வந்துட்டு சந்திச்சுது. யாருக்குமே இந்த படம் அவ்வளோக்கா புரியல. ஒரு வித்தியாசமான படமா தான் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா அந்த டைம்ல இருந்த தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்துட்டு அப்ப இருந்த டைரக்டர்ஸ் யாருமே எடுக்கலன்னு தான் சொல்லணும். சோழர்கள், பாண்டியர்கள், மறைந்து போன ஒரு பேரரசு, துரோகம், துன்பம், மனிதனுடைய இருண்ட பக்கம், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இது எல்லாமே கலந்த ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் உலகத்தையே வந்துட்டு இந்த படம் மூலியமா உருவாக்கி இருக்காரு செல்வராகவன். நடிகர் கார்த்திக் அவரோட கெரியர்ல இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா வந்துட்டு பார்க்கப்படுது. குறிப்பா பார்த்திபன் அவரோட சோழ மன்னர் கதாபாத்திரம் இப்ப வரைக்கும் ரசிகர்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்க அப்படின்னா, பாண்டியர்களோட குலதெய்வ சிலைய சோழர்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த சிலையை மீட்க பாண்டியர்கள் நிறைய முயற்சி பண்ணி அதுக்காக பயணம் பண்ணும்போது அந்த பயணத்தோட வழியில சோழர்கள் நிறைய தடங்கலான விஷயத்த வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாண்டியர்கள் அந்த சிலையை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த ஹோல் ஸ்டோரியே வந்துட்டு இருக்கும். கடைசியா 2008 வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த சிலையை வந்துட்டு தேடுறதுக்காக போறாங்க. அவங்க போற வழியில வித்தியாசமான தடங்கள் என்னென்ன சந்திக்கிறாங்க, எவ்வளவு மனுஷங்களை அவங்க இழந்து போறாங்க, என்னென்ன தடங்கள் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹிஸ்டரியில ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை கலந்து இவரோட இமேஜினேஷனையும் வந்துட்டு சேர்த்தி சூப்பரா ஒரு படமா வந்துட்டு டைரக்டர் எடுத்திருப்பாரு. இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடைசியில இருக்கிற அந்த 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் தான். சோழ பேரரசோட வீழ்ச்சி, அவங்களோட அவமானம், துரோகம், வலி, அவங்க எந்த அளவுக்கு அவங்க நாட்டை வந்துட்டு நேசிச்சாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல காமிக்கும் போது பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷோட இசை தான். இப்பவும் சோசியல் மீடியால பேசப்படக்கூடிய நிறைய தமிழ் படங்கள்ல ஒன் ஆஃப் த ஹிட் படமா வந்துட்டு 1001 இருக்கு. இதனாலதான் இந்த படம் கல்ட் கிளாசிக் மூவியா மட்டும் இல்லாம ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாவும் வந்துட்டு பார்க்கப்படுது. அடுத்ததா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்துல 2014 வெளியான ஜிகர்தண்டா மூவி. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட பேரை கேட்ட நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா அவரோட ஜிகர்தண்டா மூவி தான். இது வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு கேங்ஸ்டர் மூவியை எடுக்க போன டைரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலா சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஜிகர்தண்டா. இந்த படத்தோட ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவருக்கு சினிமா அப்படின்றது வந்துட்டு ஒரு பேஷனாவே இருக்கு. அப்படி அவரோட ஸ்டோரிய ஒரு தயாரிப்பாளர் கிட்ட சொல்ல போகும்போது, இப்பெல்லாம் கேங்ஸ்டர் மூவி தான் வந்துட்டு ஹிட்டா இருக்கு, அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துடுவான்னு சொல்லி தயாரிப்பாளர் வந்துட்டு அனுப்பிடுறாரு. இதனால அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாருன்னா, ரியலா ஒரு கேங்ஸ்டர் கும்பல்லையே போய் அவங்க என்னென்ன பிளான் போடுறாங்க, எந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிப்பாங்க. இந்த விஷயத்த அந்த கேங்ஸ்டர் கேங்ல இருக்கிற மெயின் ரவுடி, அதாவது அசால்ட் சேது அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு தெரிஞ்சு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத இந்த ஹோல் ஸ்டோரியே வந்துட்டு இருக்கும். இந்த படம் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட கதை வந்துட்டு டர்ட்டி கார்னிவல் அப்படின்ற ஒரு மூவில இருந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படத்துக்குள்ள இருக்கிற டார்க் காமெடி, மனிதனோட உணர்வுகள், ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு இயக்குனர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வந்துட்டு ஸ்டோரியில கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர். இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரை விட வில்லன் கேரக்டர் தான் அதிகமா பேசப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அசால்ட் சேது கேரக்டர். அதுல நடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் பாபி சிம்மா. இவரோட நடிப்பை வந்துட்டு ரொம்ப அற்புதமா இந்த படத்துல அவரு காமிச்சிருப்பாரு.
இப்ப வரைக்கும் இந்த படத்துல வந்துட்டு யாரோட கேரக்டர் வந்துட்டு ரசிகர்கள் மனசுல இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா வில்லன் கேரக்டர்ல நடிச்ச பாபி சிம்மா அவர்களோட கேரக்டர் தான். இந்த படத்தோட பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா சந்தோஷ் நாராயணன் அவரோட இசையை தான் வந்துட்டு சொல்லணும். இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால பேசப்படக்கூடிய படங்கள்ல ஜிகிர்தண்டாவும் ஒன் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லலாம். இது ரிலீஸ் ஆனப்ப இதுக்கு ஒரு வெற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா காலம் போக போக இந்த படத்தோட வெற்றி அப்படின்றது வந்துட்டு பன்மடங்கு உயர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலதான் தமிழ் சினிமால கல்ட் கிளாசிக் மூவிஸ்ல இது ஒன் ஆஃப் த மூவியா இருக்கு. அடுத்ததா இயக்குனர் பரதன் டைரக்ஷன்ல 1992 வந்துட்டு ரிலீஸ் ஆன படம் தான் தேவர் மகன். ஒரு கிராமத்து குடும்பத்தோட கதையா தொடங்கி தமிழ் சினிமால இப்ப பேசும் ஒரு படமா வந்துட்டு உயர்ந்து நிற்கிற படம் தான் தேவர் மகன். தமிழ் சினிமாவோட வரலாற்றை பேசும்போது இந்த படத்தை பத்தி பேசாம அந்த ஹிஸ்டரியே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வெளியானப்போ ஒரு நார்மலா ஒரு மூவி ஓகே நல்லா இருக்கு அந்த மாதிரிதான் வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனா காலம் போக போக இதோட ஒவ்வொரு சீன்ஸும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே குறிப்பா வந்துட்டு ஒரு உயரத்துக்கு கொண்டு போச்சு இந்த படத்தை அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பியோட பிரச்சனை தான். இந்த படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்துட்டு பெரிய தேவரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு சக்திவேல் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேர் வந்துட்டு அப்பா மகன். ஓகேவா, இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படி இருக்கு, அவங்களோட கருத்து வேறுபாடு என்ன, ஊர்னால இவங்களுக்கு வர பிரச்சனை என்ன, இவங்கனால ஊருக்கு என்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்துட்டு இந்த ஹோல் ஸ்டோரியில வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கமலஹாசனோட ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது பெரிய தேவரோட இறப்புக்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு சக்திவேல் போகும்போது அப்ப அவரோட அப்பியரன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். குறிப்பா இந்த படத்துல ப்ராப்ஸ் அப்படின்றத வந்துட்டு டைரக்டர் ரொம்ப சூப்பரா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சக்திவேல் கேரக்டர்ல ஆரம்பத்துல நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவர் கையில இருந்த வாட்ச் வந்துட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிளா வந்துட்டு இருந்திருக்கும். அதே அவர் அந்த பெரிய பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபுல் சர்க்கிள் இருக்கிற ஒரு வாட்சை வந்துட்டு கட்டியிருப்பாரு. இதை வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் இன்கம்ப்ளீட்டா இருந்து எந்த டைம் வரும்போது கம்ப்ளீட்டா மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அவ்வளோ சூப்பரா வந்துட்டு அந்த ப்ராப்பை யூஸ் பண்ணியிருப்பாரு டைரக்டர். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த நடக்கிற சீனை வந்துட்டு இன்னும் நல்ல டீட்டெயில்டா ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் ஆகுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அதுதான் இந்த மூவியை வந்துட்டு டாப்ல கொண்டு போய் வச்சிருக்கு. இப்ப வரைக்கும் நிறைய இயக்குனர்கள் வந்துட்டு ரெஃபரன்ஸாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னா அது தேவர் மகன் மூவியோடது தான். ஒரு மூவிக்கு பேசிக் அப்படின்றது ஸ்கிரீன் பிளே. அது பெர்ஃபெக்டா இருந்தாவே மூவி வந்துட்டு முக்காவாசி ஹிட் ஆயிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட கடைசி காலகட்டத்துல நடிச்ச படம் தான் தேவர் மகன். கமலஹாசன் அவர்களோட சக்திவேல் கேரக்டர் இப்ப வரைக்கும் ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பா போற்றி பாடடி பொண்ணே அந்த ஒரு பாட்டு இப்ப வரைக்கும் நிறைய பேர் ரசிச்சு கேட்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்னா இருக்கு. இளையராஜாவோட இசை வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த படம் ஒரு டாப் ஹிட் படமா மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட ஒரு பாட புத்தகமாவே வந்துட்டு பார்க்கப்படுது. அடுத்ததா டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல 1997 வெளிவந்த இருவர் படம். பிரகாஷ் ராஜ், மணிரத்னம், AR ரஹ்மான் இந்த மாதிரி ஒரு பெரிய காம்போல தான் வந்துட்டு இந்த மூவியை ரிலீஸ் ஆச்சு. ஆனா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துக்கான வெற்றி வந்துட்டு இது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைக்கல. ஏன்னா இந்த படம் சாதாரண ஒரு ரசிகர்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியலான சினிமா வந்துட்டு கிடையாது. அரசியல், நட்பு, அதிகாரம், வரலாறு இப்படி நிறைய விஷயத்த வந்துட்டு ஒன்னா சேர்த்துதான் டைரக்டர் வந்துட்டு இந்த மூவியை எடுத்திருப்பாங்க. இந்த மூவியை வந்துட்டு சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அரசியல் நாலேஜும் கொஞ்சம் ஹிஸ்டரி நாலேஜும் வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும். இந்த படத்துல மோகன்லால் அவர்கள் எம்ஜிஆர் ரோலை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கலைஞர் கருணாநிதியோட ரோலை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரியலான ஸ்டோரியை ஃபுல்லா அப்படியே எடுக்காம அதுல டைரக்டரோட இமேஜினேஷன் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு டீட்டெயிலா டைரக்டர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் சிவன். அவர் வச்ச ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஓவியம் அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் சொல்லப்படுது. அதனாலதான் இந்த படம் வந்துட்டு இன்னைக்கும் நிறைய பிலிம் ஸ்கூல்ல இருவர் படத்தோட காட்சிகளை வச்சுதான் வந்துட்டு ஒரு விவாதமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மோகன்லால் அவர்கள் நடிச்ச ஆனந்தன் கதாபாத்திரம், பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்ச தமிழ் செல்வன் கதாபாத்திரம், அதுலயும் வந்துட்டு பிரகாஷ் ராஜோட
படத்தோட ஒரு டைலாக் இருக்கும். இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா அந்த டைலாக் தான். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. இந்த ஒரு டைலாக் பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வேற லெவலுங்க. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கே நான் ஏன் இந்த மூவிக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். இதையும் தாண்டி இந்த படத்துல ஏஆர் ரஹ்மானோட இசை அதுதான் வந்துட்டு டாப் லெவல். நறுமுகைய சாங்ல இருந்து அந்த மூவில இருக்கிற எல்லா சாங்குமே வந்துட்டு இந்த மூவிக்கு தனி ஒரு ஹிட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதனாலதான் இந்த மாதிரியான காரணத்தினாலதான் இந்த படம் வந்துட்டு தமிழ் படங்கள்ல ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா பார்க்கப்படுது. அடுத்ததா 2008 டைரக்டர் சசிகுமார் இயக்கத்துல வெளிவந்த சுப்பிரமணியபுரம் படம். தமிழ் சினிமா காலகட்டத்தை ரெண்டா பிரிக்கலாம். சுப்பிரமணியபுரத்துக்கு முன், சுப்பிரமணியபுரத்திற்கு பின் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மூவி தான் இந்த சுப்பிரமணியபுரம். 1980கள்ல இருந்த மதுரைய அப்படியே திரைப்படத்திற்கு கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். மண் வாசனை, நட்பு, காதல், துரோகம், அரசியல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப இயல்பா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும், பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும், நிறைய வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் தானே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நார்மலான ஒரு மனுஷங்க, அவங்களோட உணர்ச்சி, அவங்களோட கனவு எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டா டைரக்டர் எழுதியிருப்பாரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் மதுரை பேஸ் பண்ணி நிறைய டைரக்டர்ஸ் படம் எடுத்தாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லணும். இந்த படத்துல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு, காதல், துரோகம், சோகம் இது எல்லாமே வச்சு அருமையா இந்த ஸ்டோரியை வந்துட்டு டைரக்டர் எழுதியிருப்பாரு. குறிப்பா இந்த படத்துல ஸ்லோ மோஷன் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்கும். அந்த ஸ்லோ மோஷன் வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுற அளவுக்கு சசிகுமார் அவர்கள் இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த லாஸ்ட் 20 minutes அதுதான் வந்துட்டு சீட்டோட கார்னர்ல ஆடியன்ஸை உட்கார வைக்கக்கூடிய சீன்ஸ். இப்ப ஒரு காதலி காதலனுக்கு செய்யக்கூடாத ஒரு துரோகம் இதை வந்துட்டு இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா நடிகர் ஜெய்யோட ஆக்ஷன் அப்படின்றது டாப் லெவலா இந்த படத்துல இருக்கும். இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தனோட இசை தான். கண்கள் இரண்டால், மதுரை குலுங்குது இந்த மாதிரியான பாட்டு இப்ப வரைக்கும் ஒரு ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. சுப்பிரமணியபுரத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய படங்கள் தமிழ் சினிமால எடுத்திருக்காங்க. இதனாலதான் இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லப்படுது. அண்ட் ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் மூவிஸ்லயும் வந்துட்டு முக்கியமான ஒரு படமா சுப்பிரமணியபுரம் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கல்ட் கிளாசிக் மூவிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து எந்தெந்த படங்களை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் சந்தியா தாஸ்.